உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு தொடர்பாக காவல்துறை கேட்ட 21 கேள்விகள் என்ன என்பது வெளியாக இருக்கிறது. அதில் முதல் கேள்வியாக மாநாடு நடைபெறும் நேரம் குறிப்பிடவில்லை. எனவே மாநாடு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் முடிக்கப்படும் போன்ற 21 கேள்விகள் வெளியாக இருக்கிறது. கேள்விகள் தொடர்பான பதில் விளக்கத்துடன் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத் வணக்கம். நான் குறிப்பிட்ட கேள்வியை தவிர வேறு என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது? தற்போது ஆனந்த் வருகை தந்திருக்கிறார். மேலும் விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வருகின்ற 23ஆம் தேதி அந்த கட்சியோட முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வி சாலை கிராமத்துல நடத்த திட்டமிட்டு இவங்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு மனு கொடுத்தாங்க. அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா தாங்கள் நடத்துகிற அந்த மாநாட்டிற்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்கணும். இதுதான் அவங்களோட கோரிக்கை இருந்தது. உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்த ஆய்வு மேற்கொண்டாங்க. ஆய்வின் முடிவில் என்ன பண்ணாங்கன்னா, கடந்த திங்கட்கிழமை தமிழக வெற்றி கழகத்துக்கு 21 கேள்விகள் கொண்ட ஒரு விளக்க நோட்டீஸ் கேட்டு அந்த நோட்டீஸை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்திடம் அவங்க வழங்கினாங்க. 5 நாள் டைம் கொடுத்தாங்க. திங்கட்கிழமை முதல் இன்னைக்கு மாலைக்குள்ள அதற்கான பதில் அளிக்கப்படணும். அதன் பின்னர் மட்டும்தான் மாநாடு நடத்துவதற்கான அனுமதி குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்பது விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் விழுப்புரம் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் கொடுத்த அந்த விளக்கம் கேட்ட நோட்டீஸ். 21 கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி நீங்க சொன்னதுதான். அதே போல 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல் விவரம் என்ன? அடுத்தது, மாநாடு திட்டமிட்ட இடங்களில் நடத்த திட்டமிட்ட உரிமையாளர் அவங்ககிட்ட முறையா அனுமதி வாங்கிட்டீங்களா? அடுத்தது, மாநாட்டில் கலந்து கொள்ளும் முக்கிய நபர்களோட பெயர் பட்டியல் வேணும். அதே போல மாநாடு மேடையின் அளவு என்ன? எத்தனை நாற்காலிகள் மேடையில போட போறீங்க? மேடையில யார் யார் பேச போறாங்க? அந்த விவரத்தையும் எங்களுக்கு கொடுங்க. மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு மொத்தம் பார்வையாளர்கள் மொத்தம் எவ்வளவு சேர் போட போறீங்க? மாநாட்டில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களோட எண்ணிக்கை எவ்வளவு? அதே போல அலங்கார வளைவுகள் எவ்வளவு வைக்க போறீங்க? இது மட்டும் இல்லாமல் மாநாடு ஏற்பாடு செய்யும் நபர்கள், பந்தல் ஒலிபரப்பு, ஒலிபெருக்கி, இது எல்லாமும் யார் யார் ஒப்பந்ததாரர்கள், அந்த விவரத்தையும் கேட்கிறாங்க. மாநாடு எத்தனை நபர்கள் கலந்து கொள்வார்கள்? அதில் ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, முதியோர் எவ்வளவு, குழந்தைகள் விவரங்கள் முழுமையா வேணும். மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு எந்தெந்த மாவட்டத்துல இருந்து வராங்க, ஆண் பெண் இவங்க எல்லாருக்குமே என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, டோட்டலா எவ்வளவு இது வருது, 2 வீலர் வருது, கார் வருது, வேன் வருது, இது எல்லாத்தையும் அவங்க கேட்கறாங்க. இது மட்டும் இல்லாமல் மாநாடு வரும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, எந்த இடத்துல அந்த உரிமையாளர்கிட்ட அனுமதி வாங்கிட்டீங்களா? இதே போல மொத்தம் 21 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, சாப்பாடு எப்படி கொடுக்க போறீங்க? அவங்களுக்கு சமையல் அங்கே வச்சு பண்ண போறீங்களா? தீ விபத்து ஏற்பட்டால் என்ன பாதுகாப்பு நடவடிக்கை? மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு மருத்துவ ஏற்பாடு, திடீர்னு எமர்ஜென்சினா ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. இது போல 21 கேள்விகள்
கட்சி தலைவர்கள் முக்கிய நபர்கள் விழா வர்றதுக்கான வழி, இது மாதிரி பல்வேறு கேள்விகளை கேட்டு அவங்க நோட்டீஸ் கொடுத்தாங்க. 5 நாள் முடிய போகுதுங்க. இன்னும் சற்று நேரத்துல இந்த நேரம், அவங்க அவகாசம் கொடுத்த நேரம் இன்று முடிய போகுது. தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் விழுப்புரம் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் கிட்ட விளக்கம் கேட்ட அத்தனைக்கும் 21 கேள்விகளுக்கும் முறையான ஆவணங்களோட தற்போது பதில சமர்ப்பிச்சிருக்காரு. இதை தற்போது சுரேஷ், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் அதை வாங்கியிருக்காரு. இதன் பின்னர் மட்டும்தான் இவர்கள் கொடுத்த விளக்கங்கள், கொடுத்த ஆதாரங்கள் அனைத்தையும் சரிபார்த்து அனுமதி குறித்து மாவட்ட காவல்துறை முடிவு செய்வாங்க என்பது தற்போது காவல்துறை கொடுத்த தகவலா பார்த்துட்டு இருக்கோம். கோபிநாத், தற்போது மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் ஏதேனும் தொடங்கிவிட்டதா? இப்போது எப்போது அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? தமிழக வெற்றி கழகம் சார்பில் எல்லாத்துக்குமே தயாரா இருக்காங்க. இவங்க நாளைக்கு அனுமதி கொடுத்தால் கூட உடனடியாக அந்த மாநாடு நடைபெறும் இடத்தை சுத்தம் செய்யறதுக்கு வாகனங்கள் தயாரா பேசி வச்சிருக்காங்க. இதே போல சினிமா ஆர்ட் டைரக்டர்ஸ், இந்த பந்தல் அமைக்கிறவங்க, மேடை அமைக்கிறவங்க, இந்த மாநாடுக்கு அத்தனைக்கும் ஏற்கனவே தயாரா தமிழக வெற்றி கழகம் சார்பில் பேசி அவங்களும் தயாரா இருக்காங்க. இவங்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க எல்லா பொருளையும் அங்க இறக்கிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்க்கு தனி இடம் பார்த்திருக்காங்க. ஒரு 25 ஏக்கர், 40 ஏக்கர், 2 வீலருக்கு ஒரு 5 ஏக்கர், இதற்கும் இடங்கள் தயாரா இருக்கு. அந்த இடத்தையும் சுத்தப்படுத்தி அவர்கள் அதையும் தயாரா இருக்காங்க. அனைத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் தயாரா இருக்கு. காவல்துறை தற்போது அனுமதி வழங்கணும், அதற்காக மட்டும்தான் தற்போது காத்துட்டு இருக்காங்க. இந்த நேரம் வரைக்கும் 23ஆம் தேதி திட்டமிட்டபடி மாநாடு நடைபெறும். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளர் ஆனந்தோட தகவலா பார்த்துட்டு இருக்கோம். ரைட் கோபிநாத், தற்போது 21 கேள்விகளுக்கு என்னென்ன பதில் அவங்க வழங்கியிருக்காங்க, யாரெல்லாம் பங்கேற்கார்கள், இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஏதேனும் பதில் வெளியாக இருக்கா? இது வரைக்கும் அதற்கான பதில் வெளியாகல. இவர்கள் கேட்ட கேள்விகள் 21 மாநாடு தொடர்பான கேள்விகள். இது மற்ற எல்லாத்துக்குமே பதில் சொல்லிடலாம். யாரு ஸ்டேஜ்ல பேச போறாங்க, நடிகர் விஜய் மட்டும் தான் பேச போறாரா, அதாவது அந்த கட்சியோட தலைவர் மட்டும் தான் பேச போறாரா? ஏன்னா இப்போ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய, அவங்க தொண்டர்கள் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் என்ன பேச போறாரு, இது மட்டும் இல்லாமல் வெளியில நம்ம கேள்விப்பட்ட விஷயம், சொல்லப்படுகிற விஷயம், கூறப்படுகிற விஷயம், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரேனும் கட்சியில் இணைய வாய்ப்பு இருக்குதா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் அவங்க கட்சி வட்டவர்கள் பேசிக்கிறாங்க. அப்போ விழா மேடையில யார் பேச போறாங்க, இந்த தகவல் மட்டும் தான் முழுமை தெரிய வரணும். அனைத்திற்கும் ஆதாரங்கள் முழுமையா தற்போது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இங்கே ஒப்படைச்சிருக்காரு. அனைத்திற்கும் பதில் கொடுத்திருக்காரு. அனைத்தும் முறையாக வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவை வைத்து பதில் தயாரித்து தற்போது டிஎஸ்பி சுரேஷ் கிட்ட தற்போது புசி ஆனந்த் கொடுத்திருக்காரு. இதுதான் தற்போது தகவல். தொடர்ந்து அவங்க அந்த கொடுத்த விளக்கத்தை பார்த்து புசி ஆனந்த் கிட்ட டிஎஸ்பி சுரேஷ் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை கேட்டுட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி யார் பேச போறாங்க, இந்த விவரங்கள்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. படிச்சு பார்த்து அதற்கான கேள்விகளையும் தற்போது அந்த டிஎஸ்பி அலுவலகத்துல ஆனந்த் கிட்ட கேள்வி கேட்கிறார். ஆனந்தும் அதற்கான பதிலையும் தற்போது சொல்லிட்டு இருக்காரு. இந்த தகவல் தான், இந்த காட்சி தான் விழுப்புரத்துல இப்ப அரங்கேறிட்டு இருக்கு. ரைட் கோபிநாத், தற்போது மாநாட்டுல கொள்கைகள் நாங்க அன்னைக்கு வெற்றி கழகத்தின் மாநாடு தொடர்பாக காவல்துறை 21 கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கான பதிலோடு கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வருகை தந்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்தோம் நேர்களே. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள்.